வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் கிச்சனில் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ட்ரெடிஷ்னல் மெத்தட்னாலே அந்த மைசூர் பாக்கு உள்ளார பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நல்ல சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த மைசூர் பாக்கோடைய மேற்பகுதியும் அடிப்பகுதியும் லைட் கலராகவும் அந்த சென்டர் போர்ஷன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டார்க் ஷேட்லேயே இருக்கணும். அதுதான் வந்துட்டு கரெக்டான டெக்ஸ்சர். டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் நெய் தடவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதில் தான் வந்துட்டு மைசூர் பாக்கு ரெடி பண்ணி நம்ம பீசஸ் போட போகிறோம். ட்ரே வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் சென்டர் போர்ஷன்ஸ் கொஞ்சம் டார்க் ஷேட்ஸில் வரும். ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கடாய் வந்துட்டு கனமாக இருக்கட்டும். அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து நல்லா சலிச்சிக்கலாம். அந்த கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த கப்பால் மாவு அளக்குறீங்களோ அதே கப்பால் தான் சர்க்கரை, எண்ணெய் எல்லாமே அளந்துக்கணும். அதனால் நீங்கள் டம்ளரோ இல்லை எதனா கப்பு எது வேணாலும் நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போது மாவு நல்லா சலிச்சாச்சு. நம்ம எந்த கப்பால் மாவு அளந்தோமோ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு சுகர் அளந்து நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் சர்க்கரை. அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலும் 1/2 கப் அளவுக்கும் நெய்யும் கலந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். நீங்கள் மொத்தமாக நெய் சேர்க்காம 2 கப் அளவுக்கு எண்ணெயும் கூட சேர்த்து பண்ணலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் எண்ணெய், 1/2 கப் நான் நெய், டோட்டலாக 2 கப் நான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த எண்ணெய் கலவையை அடுப்பில் வச்சு நல்ல சிம்மரில் வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமோ இல்லை ஹை ஃப்ளேமோ வைக்க வேண்டாம். சிம்மரில் வச்சுட்டு அது தனியாக சிம்மர்லேயே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். எண்ணெய் ஒரு பக்கம் சூடாக நல்லா சிம்மரில் இருக்கும்போதே நம்ம சலித்து எடுத்து வச்சுருக்கிற மாவை மிதமான தீயில் வச்சு ரொம்ப கருகிடாமல் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கடலை மாவை வறுத்துட்டு பண்ணும்போது மைசூர் பாக்கில் வந்துட்டு ரொம்ப பச்சை வாசனை தெரியாமல் இருக்கும். டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது மாவு நல்லா வறுபட்டதும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மைசூர் பாக் பண்ணும்போது கடாய் நல்லா திக்காக இருக்கட்டும். கொஞ்சம் ஆடாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லாட்டி கிளறும்போது நமக்கு மேலே சாஞ்சிடும். இப்போது இந்த மாதிரி ஒரு திக்கான கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ரொம்ப அதிகமாக நீங்கள் அளவு பார்க்க வேண்டாம். அந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு நீங்கள் அளவு தண்ணி சேர்த்தா போதும். இப்போது சர்க்கரையும் இந்த தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் கரண்டி பயன்படுத்துகிறத விட இந்த மைசூர் பாக் பண்ணும்போது இந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டர் இருந்தால் பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப சுலபமாக இருக்கும் மைசூர் பாக் கிளறதுக்கு. இப்போது சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டு வந்திருக்கு. இந்த சுகர் சிரப் வந்துட்டு அந்த ஒரு கம்பி பதம் உடையிற மாதிரி இருக்கணும். அதாவது ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் வந்ததும் அடுப்பை சிம்மருக்கு மாற்றிடுங்க. சிம்மருக்கு மாற்றிட்டு நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை சேர்த்து நல்லா கை விடாமல் கிளறணும். ஃபுல்லாகவே இதுக்கும் பிறகு தீவை நல்லா சிம்மர்லேயே தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கக்கூடாது. அந்த ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி, அதாவது கம்பி உடையிற பதம் அந்த மாதிரி வந்ததும் நீங்கள் சிம்மருக்கு மாற்றிட்டு மாவு சேர்த்தா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுடுங்க. கட்டிப்படாமல் வந்துடும் அழகாக. இப்போது இது நல்லா கலந்தாச்சு. இப்போது எண்ணெய் ஒரு பக்கம் சுட்டுட்ருக்கு இல்லைங்களா, அந்த எண்ணெயை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப கவனமாக பண்ணணும் இந்த ஸ்டேஜில். எண்ணெய் நல்லா சூடாகவே தான் இருக்கணும். அதனால் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டாம். நம்ம மொத்த எண்ணெயும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குற வரைக்கும் அது தீயிலையே இருக்கட்டும், அதாவது அடுப்புலையே இருக்கட்டும். மைசூர் பாக்கில் எண்ணெய் சேர்க்கும்போது இந்த மாதிரி நுரைச்சிக்கிட்டு வரணும். நல்லா பொரிஞ்சு அந்த மாவு நல்லா பொரிஞ்சு நுரைச்சி வரணும். அந்த மாதிரி தான் எண்ணெய் சூடாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டான பதத்துக்கு வரும். எண்ணெய் சூடாக இல்லை அப்படின்னா மாவு நல்லா வெந்து வராது. அது மட்டும் இல்லாமல் அந்த மைசூர் பாக்கு உள்ளார அந்த சின்ன சின்ன ஓட்டைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுவும் இல்லாமல் போயிடும். அதனால் நல்லா எண்ணெய் எந்த அளவுக்கு நல்லா சூடு பண்ண முடியுமோ சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கடைசி எண்ணெய் நம்ம சேர்க்குற வரைக்குமே அடுப்பு நல்லா அந்த சூட்டுலேயே இருந்துக்கிட்டே இருக்கட்டும், சிம்மர்லேயே. இப்போ நம்ம எல்லா எண்ணெயுமே சேர்த்தாச்சு. சேர்த்ததும் பாருங்கள் மாவு நல்லா பொரியாக நல்லா பொங்கி வரா மாதிரி இருக்குது. நல்லா கொதித்து நல்லா குமிழ் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு.
நல்லா விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போது மாவு நல்லா திரண்டு வந்துருச்சு. இதுதான் கரெக்டான பதம். இதுக்கு மேலே நீங்கள் அடுப்பில் வச்சுருக்க வேண்டாம். இதுக்கு பிறகு நீங்கள் அடுப்பில் வச்சிங்கன்னா உதிரி உதிரியாகிடும். மாவு கட்டி கட்டியாக தனியாகிடும். இந்த ஸ்டேஜிலே உங்களுக்கு தனியாக எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம ட்ரேயில் கொட்டிடலாம். இந்த ஸ்டேஜை தாண்டி நீங்கள் அடுப்பில் வச்சு கிளறிக்கிட்டே இருந்தீங்க, இன்னும் நிறைய எண்ணெய் பிரிஞ்சு வரணும்னு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி பொடி மாஸ் மாதிரி வந்துடும். தனித்தனியாக வந்துடும். மாவு வந்து கெட்டி கெட்டியாக தனியாக வந்துடும். அதனால் இந்த ஸ்டேஜில் ட்ரேயில் போட்டுட்டு நல்லா ஈவன் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஈவன் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் தரக்கூடாது. அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த உள்ளார இருக்கிற பபிள்ஸ்லாம் வந்துட்டு உடைய ஆரம்பிச்சிடும். நமக்கு கரெக்டான டெக்ஸ்சர் கிடைக்காது. அந்த நெய் எண்ணெய்லாம் பாருங்கள் அங்கங்கே நல்லா இன்னும் சூடாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதுக்கு பிறகு நம்ம எண்ணெய் பிரியணுன்ட்டுலாம் வெயிட் பண்ணக்கூடாது. அதனால தான் டைரெக்டாக எடுத்து ட்ரேயில் போட்டாச்சு. ஒரு அரை மணி நேரம் பொறுத்து இது வந்துட்டு இப்போ லேசாக வந்து ஆறி இருக்குது. இன்னமும் ட்ரே சூடாக தான் இருக்குது. ஆனால் பீசஸ் வந்துட்டு நம்ம இப்போவே போட்டு வச்சிடலாம். ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா நம்மளால் அந்த மைசூர் பாக் துண்டுகள் போட முடியாது, உடைய ஆரம்பிக்கும். ட்ரேவும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டான ட்ரேவாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த மைசூர் பாக்கோட அந்த சென்டர் போர்ஷன்ஸ் கொஞ்சம் டார்க் ஷேட் கலரில் இருக்கும். நீங்கள் ஃப்ளாட்டாக எதனா பிளேட்லேயும் கொட்டி பண்ணலாம். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு அந்த டார்க் ஷேட் கிடைக்காது. மற்றபடி டேஸ்ட் எல்லாமே அதே போல் தான் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2 மணி நேரம் பொறுத்து நம்ம பீசஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்களா, ரொம்பவே சூப்பராக அந்த பீசஸோடைய மேற்பகுதியும் அடிப்பகுதியும் லைட் கலராகவும் நடுவில் வந்துட்டு கொஞ்சம் டார்க் கலராகவும் இருக்கும். இதுதான் வந்துட்டு கரெக்டான கலரு. டெக்ஸ்சரும் நீங்கள் உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளார வந்துட்டு அந்த சின்ன சின்ன அந்த நுண் துளைகள் வந்துட்டு சின்ன சின்னதாக இருக்கும். இதுதான் வந்துட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம செய்யக்கூடிய மைசூர் பாக்கு. ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது. நாம் இப்போ ஷாப்லலாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அந்த கீ மைசூர் பாக்கு வாயில் போட்டதும் கரையும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்காது. ஆனால் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் இதெல்லாம் வந்துட்டு சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம் எங்கள் அம்மா செஞ்சு கொடுக்கும்போது. நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இந்த சுலபமான முறையில் செய்யக்கூடிய ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் மைசூர் பாக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.